வெல்கம் டு சிவா தாட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வாட்டர் மேனன் ஸ்டாருக்கும் இந்த கலாட்டா சேனலில் நவீன்குமார் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து சில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஏன் கட் பண்றீங்க? நீங்க வந்து ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருவீங்க, அந்த கொஸ்டின் உங்களை கேட்கணுமா? சூர்யா மாதிரி கஜினி மாதிரி பண்ணுங்க இவரை கிளம்பு. ஸோ அதோட ரீல்ஸ்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. வாட்டர் மேனன் ஸ்டாருக்கு வந்து ஆல்ரெடி வந்து அதிகமாக ரீல்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து வந்து ரசிக்க போகிறோம். கருப்பு பட டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து சூர்யா சாரோட அந்த வாட்டர் மெலன் சீனை பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம வந்து வாட்டர் மெலன் ஸ்டார்னு உருவெடுத்திருக்கோம். இதெல்லாம் மக்கள் செல்வாக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. மக்களோட செல்வாக்கு. நீங்களே அப்படி நினைச்சுக்கிறீங்களா? ஒருவேளை சொல்லுவாங்கல்ல லேண்ட் ஆஃப் உட்டோப்பியான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. என்னோட இதுல வந்து அதாவது தலைவன் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து வாட்டர் மேனன் ஸ்டாரை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல். ஒரு விஷயத்த கலாட்டா சேனலில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுலேயே வந்து இன்டர்வியூலேயே வந்து சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேணாம் ஆங்கரை மாற்றி விடுங்க செஞ்சு. உண்மையிலேயே வந்து இது வந்து பார்க்க வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல, எனக்குலாம் ஜாலியாக தான் இருக்கு. ஓகே, உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? அஜித் சார் ரொம்ப பிடிக்குமா? விஜய் சாரும் அக்கா பிடிக்காதுல்ல, அஜித் சாரும் பிடிக்கும். மதுரை பொறுத்த வரைக்கும் அஜித் சாருக்கு தான் ஃபேன் கிளப் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மதுரையில் வந்து அஜித் சாரோட கோட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அஜித் சாருடைய ஃபேன் சொன்னீங்களா? அவருடைய சிக்னேச்சர்னா வேதாளம் படத்தில் ஒன்று பண்ணியிருப்பாரு. அழுதுகிட்டே இருந்து டக்குனு சிரிக்கிறது. அது ட்ரை பண்ணலாம். வேதாளம் படத்தில் ஒன்று பண்ணுறாரு. அதாவது அவனே கம்முன்னு இருந்தாலும் இவனுக்கு இந்த இன்டர்வியூன்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு வந்து இவனுங்களே வந்து அவனை வந்து பெரிய ஆளாக்கி விட்டுறாங்க. சார் இவன் தலைமாரி சூப்பரா பேசுவான் சார். பண்றான். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பெரிய ஆளாக்கி விட்டுட்டு அவரும் வந்து நான் வந்து மிகப்பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. இது நடிப்பே கிடையாது, இது ஆப்பு. இது சின்ன சின்ன ரோலோ அல்லது நான் அப்படி நிக்க இப்படி நிக்க வைக்கிறேன். அட்லி சார் வந்து காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு நிறைய விமர்சனம் இருக்கு இல்லையா? யார் நான் காப்பி அடிக்கிறேன்னா? அட்லி டைரக்டர் அட்லி சார். அவரெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம ஆல்ரெடி பெரிய படிப்பு படிச்சுட்டோம். ஓகேவா? நான் படித்த படிப்புக்கும் எஜுகேஷனுக்கும் தகுதிக்கும் யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? பேசிக்கா வந்து நம்ம ஒரு பிசியோதெரபி டாக்டர் தான். இருங்க சார், அதுக்கு முன்னாடி என்னோட சிக்னேச்சர் சூப்பர் போட்டுக்கிறேன் எல்லாருக்கும். அஸ் வெல் அஸ் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல். நான் போய் வந்து இப்போ சூர்யா அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்லை. ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையிலேருந்து சின்ன வேலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்காரு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொஃபஷனாக இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. கீழே இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். நான் அதுக்கான ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. அதாவது தயவு செய்து இவனை வந்து யாராவது கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அதாவது வந்து அட்லி வந்து அவன் யாருங்கிறான். சூரி சாரை வந்து அவர் எவ்வளோ பெரிய நடிகர். உங்கள் படைப்பாளர் மைக் இது காட்லஸ் சார், மைக்கு ஃபேன் போடுறேங்க சார். அவர் வந்து சூரி சார் மாதிரி ஒன்றும் இல்லாத மாதிரிலாம் வந்து 1500 ரூபாய்க்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பேசுகிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய தவறான விஷயம். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். ஸோ அடுத்து ஜிபி முத்தெல்லாம் வந்து தலைவனை தாக்கி வந்து வீடியோலாம் போட்டிருக்காரு. ஸோ அதை வந்து பார்க்கலாம். நண்பர்களே, இந்த பதிவு ஏக்குனாச்சுன்னா செல பண்ணி இந்த செனப்பண்ணியால நம்மளுக்குலாம் அசிங்கமா இருக்கு. என்ன பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள், நம்ம பழைய ஆட்களுக்குலாம் இந்த பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு. கண்ட இளவையும் பேசுது, கண்டதையும் பேசுது. நான் தான் நடிப்பு அரக்க மயிர் அரக்கங்க. அட விளங்காத பையில, பண்ணி பையில. ஜிபி முத்த வீடியோ பார்த்தா வந்து உண்மையிலேயே வந்து இது வந்து வேற லெவலில் இருக்கு. உண்மையிலேயே வந்து வாட்டர் மேனன் ஸ்டார் வந்து நிறைய பேர் வந்து எதிர்க்கிறாங்க. நான் வந்து ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. கேவலமா இருக்குல்ல பண்ணி பையில. இந்த தற்குறிம்பாங்க, இந்த தன்னைத்தானே பெருமையா பேசுறவங்க. அட விருதா பையில நீலாம் நடிப்பு அரக்கணுச்சுன்னா அப்ப ஜிவாஜி கணேசன் எங்கெல்லாம் போன வரலாம்.
அவர் கால் தூசிக்கு பெரியவர் நீ விளங்காத பையில நடிப்பறக்கன் சிவாஜி கணேசனை பற்றிலாம் வந்து ஜிபி பேசிட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து வேற லெவலில் இருக்கு இதெல்லாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.